One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. MDG DM செட்டு 515 ஒரு வண்டி இருந்துச்சு. 17,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டி அந்த வண்டியில் பிரசவத்துக்கு இலவசம்னு வண்டி ஓட்டேன். 56 வருஷத்துக்கு 13,000 ஒரு பாடி ஏற்றிருக்கு இன்னொரு வரை. பிரசவ கேஸ் மட்டும் 3,000க்கு மேலே. அதே மாதிரி அடிபட்டு தீ வச்சு காயங்கள் வந்து அது 3,000க்கு மேலே. எல்லாம் பேர் ஊர் கணக்கு வழக்கு எல்லாம் எழுதி வச்சுருந்தேன். சுனாமியில் வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தது நான் தான். அடுத்து இது கேரளா வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தது நான் தான். அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்துக்கு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தது நான் தான். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தது நான் தான். மெட்ராஸுக்கு வசூல் பண்ணி கொடுத்தது நான் தான். வண்டி வாங்கின காரணம் என்னென்னா, ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி ஆலங்குடி GHக்கு போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது தள்ளு வண்டியில் ஒரு பாடி இருந்துச்சு. அதை வைக்க போட்டு முடி வச்சுருந்தாங்க. என்னங்க ஐயான்னு கேட்டேன். இந்த மாதிரி பாடி ஏற்றுறதுக்கு வண்டி கிடைக்கல, ரிக்ஷா வண்டி கொண்டு இருக்கு, அது வர மாட்டேங்கிறேன். அப்போ என்ன செய்யணும்னு கொண்டு போய் இறக்கணும். நானே 2 பேரும் சேர்ந்து போய் தள்ளி வீட்டில் இறக்கிட்டு அப்புறம் லாரன்ஸு வீடு கட்டி தரேன்னு சொன்னதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்தார். வந்து வீட்டை பார்த்துக்கிட்டு, ஐயா நீங்கள் ஏங்க வீடு வந்து வசூல் பண்ண போகிறீங்க, நான் உங்கள் வீடு கட்டித்தரேன்னு சொல்லி அவரே இருந்து மனை விட்டு 3 மாதம் அவரே வீடு கட்டி கொடுத்து என்னை தத்தெடுத்தார். தகப்பன் மாதிரி எனக்கு மயன். நான் சம்பாதிக்க சொத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு சொன்னேன். தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போவும் அவருக்கு பங்கு உண்டு. ஆனால் இந்த நான் கொண்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாய், சட்டை துணி, அரிசி, பிஸ்கட்டு, சேலை துணி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டா பாருங்கள். அந்த அதாவது அது எனக்கு ஒரு ஆனந்தம். படிக்க முடியாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து அதே மாதிரி கொடுக்கணும். முதியோர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஏழை எளிய பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 50,000 கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணி விரைவில் அந்த திட்டம் நிறைவேறும். ஸோ தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல சாதனைகள், பல சேவைகள் பண்ணியிருக்கீங்க. பெரிய 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 வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ முதல்வர் அவர்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ என்ன விஷயம், என்ன சந்திப்பது? வளர்த்துருந்தாங்க பார்க்கணும்னு அதுக்காக வந்துட்டு. ஸோ அதான் என்ன பேசுனீங்க, எதற்கான? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன்னு. அப்புறம் ஏதாவது எனக்கு மாதம் பென்ஷன் கிடைக்கிறது கொடுங்க, எனக்கு எந்த விதமான சொத்து இல்லை, மக வீட்டில் தான் இருக்கேன், ஏதாவது ஒரு வீடு வாங்கிட்டாங்க, வீடு ஏதாவது ஒரு இடம்னு கொடுங்க, பென்ஷன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சொன்னேன். சரி செய்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எந்த குறையும் சொல்லலை, செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், மகிழ்ச்சி. ஸோ அம்மா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இவ்வளோ வருஷமாக இந்த ஒரு சேவையை தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனுடைய முழு சப்போர்ட்டாகவும் நீங்களும் இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க? ஏதாவது ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு தருணத்தை எங்க கூட பகிரணும்னு நினச்சிங்கன்னா பகிரலாம். இவர் பண்ண முத என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த தேவை செஞ்சுட்டு இருந்தார். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு? இல்லை, கல்யாணம் பண்ண விட்டு ஆரம்பிச்சாங்க. பேப்பரு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தார். இரும்பு, பேப்பரு, அட்டை இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தார். இந்த வியாபாரம் ஏன் பண்ணுறீங்க? நான் சொன்னேன், கார் ஓட்டுறதுனால இதை விட்டுட்டு கவர்மெண்ட் வேலையை எழுதி கொடுத்து கவர்மெண்ட் வேலைக்கு போங்க செட்டியாரே. இந்த பேப்பரு, அட்டை இதெல்லாம் வாங்குறீங்களே, எனக்கு வெக்கமாக இருக்குது செட்டியாரே. இந்த பாடி தூக்குறதே எனக்கு வெக்கமாக இருக்குது செட்டியாரே. நான் செட்டியாரேன்னு சொன்னாதான் எனக்கு 100 ரூபா கொடுப்பாரு, 50 ரூபா கொடுப்பாரு. அப்படி செட்டியாரேன்னு என் மாமியார் சொல்லி பழக்கம். அவர் பால் பீச்சுவார். மாமனார் வந்து பால் பீச்சு மாட்டு டிராக்டர் மாதிரி ஆயிட்டாரு. அவரை எங்கே இருந்தாலும் 5 மைல் இருந்தாலும் வந்து என்ன நேரம்ல இல்லாமல் என் மாமனாரை கூட்டிகிட்டு போவாங்க. போனாருன்னா அப்படி கை வச்சாவே மாடு கண்ணு போட்டுரும். அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க மாடு. பால் பீச்சு அவங்க தான் வர சொல்லி போவார். மராசே, பட்டுக்கோட்டை, இது எல்லாத்துக்கும் பால் கேனேக்கு போய் இறக்குவார். என்னை கல்யாணம் பண்ண புதுசில். அதுக்காக என் மாமியார் செட்டியாரேன்னு சொன்னாதே அவர் செலவு காசு கொடுப்பாருன்னு அதை பார்த்ததுலேருந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காரே செட்டியாரேன்னு கூப்பிடுவேன். சவாரி 1 மணி 2 மணின்னு வந்துக்கிட்டு இருக்கோம். வந்தால் 3 பேர் 4 பேர், ஒரு சமயத்தில் 4 பேர் கூட வருவா அவசரமாக. எங்கன்னு ஆஸ்பத்திரியில் இறந்துட்டாங்கன்னா, சிறு வயசோ இள வயசோ இறந்துட்டாங்கன்னா அங்கேருந்து படன்னு வண்டி வரும். வண்டி வந்தோடனே அண்ணன் இருக்காரான்னு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பார். போய் எழுப்பி அரச மரத்தில் 34 வருஷம் இருந்தோம் நாங்கள் அங்கே.
இருந்தாக்கா போய் எழுப்புவேன், எதுவுமே சொல்லாமல் லவக்குன்னு எந்திரிச்சு தூக்கம் சரியான தூக்கமாக இருக்கும். அந்த தூக்கத்தை எந்திரிச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டு சொன்னதுக்கு எதுவுமே சொல்லாமல் இறங்கி ஓடுவார். அவங்க வண்டி நிற்கும், வண்டியில் ஏறி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க. அப்படியே ரொம்ப நல்லா நடக்கும். எட்டி நிற்கும் வண்டி, அரச மரத்தில் தான் நிற்கும். இப்போ தான் மேகலா தேட்டருன்னு வந்திருக்கான், 3 வருஷம் ஆச்சு. ஓகே. ஸோ எந்த நேரமாக இருந்தாலும் இந்த சேவையை செய்ய இந்த என்ன நேரமாக இருந்தாலும் மழை பனி இதெல்லாம் பார்க்க மாட்டார். தலையில் ஒரு கொடை கூட பிடிக்காம ஓடுவார் வண்டி இருக்கலக்கில். அப்புறம் என்ன பண்ணுவேன், அவர் 2 நாளாகும் 3 நாளாகும் வாரேன்ட்டு போயிடுவார். வீட்டுக்கு ஜாமான் வாங்கி தரேன்னா இந்த வந்தாரேன்ட்டு போயிடுவார். சரி போயிட்டு வரட்டும்னு நான் விட்டுறது. இவர் அந்த பேய் பிசாசு இதெல்லாம் எனக்கு பயம். நம்ம ஒத்தையா ஊர்களுக்கு போனாலும் பேய் பிசாசு வருதுன்னு சொல்கிறாங்களா, இவர் தூக்கிட்டு யார் இறந்தாலும் இப்படி தான் தூக்குவார். இப்படியே தூக்கி கொண்டு எங்கள் காரில் வைப்பார். ஒருத்தருக்கு அம்மாச்சி இறந்து போச்சு. அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு நொடிக்குள்ளே போய்த்தாரான், 2 நொடிக்குள்ளே போய்த்தாரான். போய் வீட்டில் காரை நிப்பாட்டி அவங்கெல்லாம் வாரத்துக்குள்ளேயும் எட்டி நிற்கிறாங்களாம். இவர் போய் அதை தூக்கி எங்கள் காரில் வச்சு, அவங்க வீடும் தெரியும், அம்மாச்சியோட வீடும் தெரியும். வந்தவளை இறந்து போச்சா, அவங்க வீட்டிலேயே கொண்டு விட்டுட்டாருன்னா அது ஒரு ஆச்சரியம் என்கிட்ட சொன்னாங்க. ஐயா, உங்களுக்கு தொடர்ந்து இதை செய்யறதுக்கான ஒரு உந்துதல் இருந்திருக்கும்ல, அது என்ன ஐயா உங்களுக்கு உங்கள் மனசில் ஏதாவது ஒரு ஆழமாக இருந்திருக்கும்? நான் எனக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. என் பேர் 515 கணேசன். முத நான் வண்டி வாங்கின காரணம் என்னென்னா, ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி ஆலங்குடி ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது தள்ளு வண்டியில் ஒரு பாடி இருந்துச்சு. அதை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. என்னங்க ஐயான்னு கேட்டேன். இந்த மாதிரி பாடி ஏற்றுறதுக்கு வண்டி கிடைக்கல, ரிக்ஷா வண்டி ஒன்று இருக்குது, அது வர மாட்டேங்கிறேன். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும், 10,000 வேணாலும் தரேன், 5,000 வேணாலும் வாங்கிக்கிறேன், வாடான்னு கூட வர மாட்டேன்ட்டேன். அப்போ என்ன செய்யணும்னு கொண்டு போய் இறக்கணும். நானே 2 பேரும் சேர்ந்து போய் தள்ளி வீட்டில் இறக்கிட்டு வண்டி கொண்ட அந்த தள்ளு வண்டி ஏற்றிக்கிட்டு போகும்போது அந்த பாட்டிக்காரன் பார்த்துட்டான். அந்த வண்டி வாங்க மாட்டேன்ட்டேன். அப்போ நானே 1500 காசு கொடுத்து வாங்கி கொண்டு போய் வீட்டில் போட்டேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு கொண்டு போட்டுட்டு பழைய எறும்பு வியாபாரம் பண்ணி 17,000 ரூபா வச்சுருந்தேன். 10 மணிக்கு குளிச்சு போய் கிளம்பி புதுக்கோட்டைக்கு போய் வண்டி நம்பர் MDG DM செட்டு 515 ஒரு வண்டி இருந்துச்சு. 17,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டி அந்த வண்டியில் பிரசவத்துக்கு இலவசம்னு வண்டி ஓட்டினேன். முத 20 கிலோமீட்டர் வரை ஓட்டினேன். ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த டிரைவரை சேர்ந்து மொத்தம் ஆளுக்குள்ள 5 வண்டி தான். பணக்காரங்கள்கிட்ட 2 வண்டி, டாக்ஸி மார்க்கெட்டில் 3 வண்டி. அந்த 2 வண்டியில் என் வண்டி 515 பிரசவ கேட்டு நிற்காமல் வண்டி ஓடும். அந்த நேரத்தில் பிரசவத்துக்கு இலவசங்க 2 பேப்பர் வச்சு அழைச்சிவிட்டாங்க. சவத்துக்கு இலவசம்னு சொல்லி போட்டோன்னே வந்தவங்க என்னப்பா சவத்துக்கு இலவசம் எழுதிருக்கு, யாராக எழுதுதுன்னு. இல்லையே நான் எழுதிய பிரசவத்துக்கு தான் எழுதிருக்குன்னு போய் பாருங்க. அதுக்கப்புறம் அதையும் நான் ஓட்டுறேன், பிரசவத்துக்கு போய் ஓட்டேன், இதுக்கும் ஓட்டுறேன்னு சொல்லி முத ஏற்றின படி என்ன ஆச்சுன்னா, கீழாத்தூர் பாய்சன் கேஸு நைட்டு 1 மணி எழுப்புனாங்க. அப்புறம் நானே ஏற்றிக்கிட்டு போய் இறக்கிட்டு முத ஏற்றி போய் கை காலம் ஆடி போச்சு, படத்து போச்சு. அப்போ ஏற்றி கொண்டு இறக்கி போட்டு குளிச்சு விட்டு அதுலேருந்து புதுக்கோட்டை வரை 20 கிலோமீட்டர் இலவசமாக ஓட்டினேன். இது வரை 56 வருஷத்துக்கு 13,000 ஒரு பாடி ஏற்றிருக்கு இன்னொரு வரை. பிரசவ கேஸ் மட்டும் 3,000க்கு மேலே. அதே மாதிரி இப்போ அடிபட்டு தீ வச்சு காயங்கள் அது 3,000க்கு மேலே. எல்லாம் பேர் ஊர் கணக்கு வழக்கு எல்லாம் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் கஜா புயலில் எல்லாம் பேப்பர் பூரா நனைஞ்சு போச்சு. அந்த கஜா புயலில் இதானதுக்கப்புறம் நான் பொதுமக்களுக்கு வசூல் பண்ணுறதுக்காக நான் போயிட்டேன். மறுநாளே மைக் செட்டு கட்டிக்கிட்டு காங்கேயம் போயிட்டேன். காங்கேயம் போய்ட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஊடகங்கள் எங்கள் பிள்ளைக்கு சத்தம் போட்டோன்னே, என்னப்பா எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி காங்கேயத்தில் உங்கள் வீடே இழந்து போச்சு, நீ ஐயா இப்படி எல்லாம் அலையிற வாயான்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு போட்டோ எடுத்து உடனடியாக விளம்பரம் பண்ணி அப்புறம் லாரன்ஸு வீடு கட்டி தரேன்னு சொன்னதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்தார். வீட்டை பார்த்துக்கிட்டு, ஐயா நீங்கள் ஏங்க வீடு வசூல் பண்ண போகிறீங்க, நான் உங்கள் வீடு கட்டித்தரேன்னு சொல்லி அவரே மனை விட்டு
3 மாதம் அவரை வீடு கட்டி கொடுத்து என்னை தத்தெடுத்தார் தகப்பன் மாதிரி. எனக்கு மயன், நான் சம்பாதிக்கிற சொத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னேன், தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போவும் அவருக்கு பங்கு உண்டு. அதனால நான் வந்து என்னுடைய சாதாரண விஷயம் இல்லை, இதெல்லாம் எல்லாரும் செய்ய முடியாது. ரொம்ப பேரை அடக்கம் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து வயசான ஒரு ஆசிரியர் விட்டால் சொந்த அண்ணன் இங்கெல்லாம் வசதியாக இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணிவிட்டான், அப்பா சித்தப்பா வயசானவர், நான் அடக்கம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அவர் வந்து என்கிட்ட 2000 ரூபா பணத்தை கொடுத்து என்னை அடக்கம் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். சரிங்கன்னு சொன்னேன். ஒரு வாரத்தில் அவரும் இறந்து போயிட்டார். மறுநாள் அவரும் பொண்டாட்டி இறந்து போச்சு. நானே எல்லா செலவும் பண்ணி அவர் கொடுத்துருந்தது 2000, நான் செலவு பண்ணது 10,000. அதை ஏற்றி கொண்டு இறக்கி எல்லா உதவியும் செஞ்சேன். இதுவரை 3000க்கு மேலே அனாதை பாடி தான் நிறையா பிழைக்க வச்சது. நிறையா பிரசவ கேஸு அதெல்லாம். ஒரு பிரசவ கேஸு குழந்தை பிறந்து நானே ஏற்றிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு காட்டுக்குள்ளே வந்துருந்துச்சு, ஆம்பளை பிள்ளை. திருப்பி கொண்டு வந்து இறக்கி விட்டு அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வச்சாங்க, எனக்கு வேட்டி சட்டை கொடுத்தாங்க. நான் அதை போய் கட்டிட்டு வாழ்த்துக்கள் சொல்லி இப்போ அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து அவனுக்கு மேலே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கேன். சூப்பர். அடுத்த ஜென்ரேஷனும். ஆமாம். அதே மாதிரி வம்பன் நாள் ரோட்டில் ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. டக்குன்னு வந்து கூப்பிட்டாங்க. ஐயா அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஆலங்குளம் அவர் 5 பையன் செட்டியார்னு ஒருத்தர் இருக்கார், நான் இறந்து போயிட்டா எனக்கு பிள்ளையும் இல்லை புருஷனும் இல்லை, அவர்கிட்ட சொல்லுங்கள் ஏற்றி போய் ஆலங்குளம் எங்கள் வீட்டில் போட்டு குழந்தை வீட்டில் போட்டு குளிப்பாட்டி அவர் வண்டியிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணுனாங்க. சரி நான் பண்ணுறேங்கன்னு சொல்லி அதே மாதிரி ஏற்றி கொண்டு போய் இறக்கி யதார்த்தமாக இரும்பு விற்று புதுக்கோட்டையில் வந்து டீ குடிப்பேன். வம்பன் நாள் ரோட்டில் வண்டி போகும்போது டீ குடிப்பேன், வரும்போது குடிப்பேன். அதை ஏற்றி கொண்டு அடக்கம் பண்ணேன். அது மாதிரி ஒரு புலவங்காட்டுன்னு ஒரு காட்டுக்குள்ளே 15 நாள் பாடி கிடந்துச்சு. அதை பாடி ஏற்ற போய் என்ன ஆகி போச்சுன்னா, நானும் தோட்டின்னு தூக்கி வச்சேன். நாரி போச்சு. 10 நாள் பாடி ஏற்றி வரும்போது நிறைய விரட்டிடுச்சு. அப்புறம் வந்த வாக்கில் 6:30 மணி இருக்கும். புதிய மரம் பக்கத்தில் கரெக்டாக வண்டி நிப்பாட்டி டிரைவர் சீட்டோட மேலே நின்று உட்காந்துருந்தான். 10 நிமிஷம் நின்று போலீஸ் ஜீப் வந்துச்சு. அந்த வெளிச்சத்தை என்னன்னா அனுபவம் வச்சு என்ன கணேசன் எஸ்ஐலாம் கேட்டார், இந்த மாதிரி நிறைய வந்து வரட்டுங்க, இந்த வாடகை கிளம்பிடுச்சியான்னு. சரி நீங்கள் போக பின்னாடி நான் வரது. அவர் பின்னாடி வந்து விளாண்டு இறக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் நானே போய் அனாதை கொண்டு அடக்கம் பண்ணேன். அது மாதிரி சேவையெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன். அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகி போனவங்களெல்லாம் நானே கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்கேன். ஒரு பெரியவர் வந்தார், 80 வயசு இருக்கேன். ஆள் ஜம்முன்னு இருந்தார், கழுத்தில் சிலுவை போட்டுருந்தார். ஐயா எந்த ஊருங்க ஏன்னு, ஊருக்கு சொல்ல மாட்டேன், ஊருக்கு பேர் சொல்ல மாட்டேன் இருந்தார். அப்புறம் வந்து பசிக்குது பன் வாங்கி கொடுனாரு. எத்தனை பன் வேணும்னு ஒரு 3-4 பன் வாங்கி கொடுத்தாரு. 5 பன் வாங்கி கொடுத்தேன். டீ வேணும்னா 2 டீ வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டாரு. 2 பண்ணு 3 பண்ணு வச்சுக்கிட்டாரு. ஐயா நான் வீட்டுக்கு போகிறேன், 6:30 ஆச்சு, நான் வீட்டுக்கு போய் எப்போதும் 6:30 மணி ஆச்சுனாக்கா நான் இங்கே இருக்க மாட்டேன் போகிறேன். சரி போயிட்டு வாங்க தம்பின்னு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருப்பேன்னு சொன்னார். சரிங்கன்னு சொல்லிட்டு வந்து காலைல 5 மணிக்கு தான் வந்து டீ குடிக்க வந்து ஐயா ஐயான்னு எழுப்புனே எந்திரிக்கலை. உயிர் போயிடுச்சு. உட்காந்த வாக்கில் ஜம்முன்னு உட்காந்த வாக்கில் இறந்து போயிட்டார். அப்படி நேரம் போலீஸ்கார்கிட்ட போய் சொன்னேன், நான் ராத்திரி வந்தால் டீ வாங்கி கொடுத்தேன் சாயங்காலம் 5:30 மணிக்கு. ஊருக்கு பேர் சொல்ல மாட்டேன்றார். அட்ரஸ் எதுவுமே இல்லை, கையில் 1 ரூபா கூட பையில் பைசா இல்லை, கழுத்தில் சிலுவை போட்டிருக்காரு சார், உடையார் மாதிரி தெரியுதுன்னு. என்ன செய்யணும் சார்னு. அட்ரஸ் இல்லை ஒன்றும் இல்லைனாக்கா என்ன பண்ணுறது, நீனே போய் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணினார். டக்குன்னு ஒரு ஆளுகளை பிடிச்சி வேட்டி சட்டை வாங்கி கட்டி மாலையை வாங்கி போட்டு ஒரு ஆளை விட்டு குழியை தோண்டி 4 பேர் சேர்ந்து கூட தூக்க முடியல. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆள் குண்டு. அப்புறம் தூக்கி வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணி பால் ஊற்றி இந்து முறைப்படி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்தேன். அது மாதிரி நிறைய சேவை செஞ்சுருக்கேன். அது மாதிரி குரங்கு ஒன்று செத்து போச்சு, அதே மாதிரி ட்ரம் செட்டு வச்சு நல்லா நீட்டாக கொண்டு போய் அடக்கம் பண்ணேன். அது மாதிரி நல்லா நிறைய சேவை. பசுமாடு ஒன்று இறந்து போச்சு ஆக்சிடெண்ட்டில். அதில் வந்து பசுமாடு ஆக்சிடெண்ட் இறந்து போச்சுன்னா மஞ்சள் விட்டு வந்த மாடு எதுக்கு கார்பரேஷன் பஸ்ஸில் கொண்டு கொடுத்துட்டான். வண்டியில் வந்த டிரைவர் ஆகிட்டு மாடு ஆகிட்டு 2 பேரையும் மாடு சிக்குநூறாக போச்சு. அதெல்லாம் கூட்டி அள்ளி போட்டு பண்ணி தூக்கிட்டு போய் மெடிக்கலில் சேர்த்து அந்த மாட்டை கொண்டு போய் அவங்கள அடக்கம் பண்ணி அந்த மாதிரி சேவையில் நிறையா செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் இது தொடர்ந்து இவ்வளோ சாதனைகள், இவ்வளோ பல ரிஸ்க் தாண்டி வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதனால என்ன உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சந்தோஷமா, இல்லை ஒரு திருப்தியா, இல்லை இதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமா? ஏன்னா இன் ரிட்டன் உங்களுக்கு ஓகே நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல இதை செய்யறதுக்கு.
ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வெள்ள நிவாரண நிதி வசூல் பண்ணி முத சுனாமியில் வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தது நான் தான். அடுத்து இது கேரளா வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தது நான் தான். அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்துக்கு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தது நான் தான். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தது நான் தான். மெட்ராஸுக்கு வசூல் பண்ணி கொடுத்தது நான் தான். ஆனால் இந்த நான் கொண்டு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாய், சட்டை துணி, அரிசி, பிஸ்கட்டு, சேலை துணி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டா பாருங்க. அந்த அது எனக்கு ஒரு ஆனந்தம். அத்தனை மக்களுமே எனக்கு ரொம்ப பாராட்டுதல் செஞ்சாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா கிட்ட போய் தண்ணி கேட்டேன். ஐயா நீங்கள் டிவியில் வந்தவங்களான்னு. ஆமான்னு. நான் உட்காருங்க அந்த வரஞ்சு கூட்டிகிட்டு போய் எங்கேயோ போய் பால் வாங்கியாந்து காப்பி வச்சு கொடுத்தாங்க. காப்பி வச்சு கொடுத்து அந்த அம்மாவுக்கு நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுதான் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அன்னைக்கு அரிசி வாங்க பை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நான் இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போய் 5 கிலோ அரிசி கொண்டு கொடுக்குறேன். காலில் கும்பிட்டேன். அம்மம்மா எந்திரிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த சந்தோஷம்தான் என்னோடய வாழ்க்கை. இது மாதிரி செய்யணுங்கிறதுக்காக இந்த சேவையெல்லாம் செய்யணும். பல பேர் வாழ்த்துக்கள் பெற்றால் நம்ம பிள்ளைய நல்லா இருக்கும். ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சால் உடனடியாக கிடைக்காது. 50 வருஷம் செஞ்சு தான் எந்த பலனுமே கிடைக்கும். அதுதான் புண்ணியமே தவிர காலையில் செஞ்சு சாயங்காலம் இது கிடைக்கிறதுலாம் சர்வசாதாரணம் இல்லை. அதனால தான் இந்த சேவை நல்லா செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என் மனைவியும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பிள்ளைகளும் நல்ல உதவி ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாருமே இப்போ டாக்டர் பட்டம் எனக்கு கொடுத்ததுனால மக்கள்லாம் ஒரு முன்னாடியில் பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க. 5 காரை பார்த்துட்டு போனத ஒரு மாதிரியாக நினைப்பேன். என்ன பார்த்தாலே ஒரு மாதிரியாக நினைப்பேன். பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வித்தியாசமாக நினைக்க கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ 242 அவார்டு வாங்கினதுக்கப்புறம் டாக்டர் பட்டம் வேறு வாங்கிட்டேன். அது ஒரு பெரிய நினச்சி பார்க்க முடியாத கர்நாடகா மாநிலத்தில் கொடுத்தாங்க. அசோக் வர்மா தலைமை நீதிபதி அசோக் வர்மா கொடுத்ததுலேருந்து மக்கள் பூரா நம்மளும் இது மாதிரி சேவை செய்யணும், நம்மளும் இதே மாதிரி சேவை செஞ்சு இது மாதிரி அவார்டு வாங்கணும், டிவியில் வரணும்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டு இப்போ என்னால் ஒரு 7-8 பேர் ஃபோன் பண்ணி சொல்லி ஈரோட்டில் ஒருத்தர் செய்கிறாரா, மெட்ராஸில் ஒருத்தர் செய்கிறாரா, கோயம்புத்தூரில் ஒரு ஆள் செய்கிறாரு, திருப்பூரில் ஒரு ஆள் செய்கிறாரு. ஒரு 5 உலர்ந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, ஐயா உங்களை மாதிரி நாங்களும் சேவை செய்கிறோம், உங்களால் எங்களுக்கு ஒரு பெருமை, நிம்மதியாக இருக்கோம்யா இன்னும் அவங்களே எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வர சொல்கிறாங்க. போக நேரம் இல்லை. அது மாதிரி நிறையா சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கூப்பிட்டா நிமிஷத்துக்கு போவேன். யார் கூப்பிட்டாலும் போவேன். ஆனால் செத்தவை வீட்டு காசு நிறைய கிடந்து எடுத்துருக்கேன். ஆக்சிடென்ட்லாம் நிறைய கிடந்து ஆக்சிடென்ட் ஆகி போய் எடுத்து கொடுத்துட்டு அவங்க பாட்டிக்கிட்டேன். அதேமாதிரி மடியிலேருந்து 10,000 வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்து கொடுத்து சந்தோஷமாக இந்த காசு எனக்கு வேணாமேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் இறந்ததுக்கப்புறம் ஒரு பழம் கொடுத்து அது 100 நோட்டு, ரத்தம் இல்லாத நோட்டாக ஒரு 20-30 நோட்டை கொடுத்து வச்சுக்கோங்க. வேணாம்னு அதை நான் கொடுக்குறேன் ப்ரெசண்ட்டு நீ வச்சுக்கின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தோகமலையில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், மாட்டு வியாபாரி. நாங்கள் என்ன பண்ணோம், மாட்டு வியாபாரினோம்னா அங்கே உள்ளவங்க நண்பர்லாம் சேர்ந்து வண்டியில் தூக்கி வச்சுட்டு போயிட்டான். கொண்டு போய் இறக்குனா அந்த அம்மா இந்த டிரைவரை விடாதே, இந்த வண்டியை விடாதேன்னுச்சு. ஏமான்னு செத்த போடு வண்டி எடுத்து போகிறது இல்லைன்னா போலீஸ் 4 பேர் உள்ளே போயிடுவேன்னுச்சு. என்னம்மான்னு இரியா வரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வேட்டியை பார்த்தா கட்டாக 3-4 லட்சம் பணம் இருக்குது. அப்புறம் ஐயா தெரியாமல் பேசிவிட்டான், மன்னிச்சுக்கோங்கன்னு. என்னம்மா தெரியாமல் பேசிவிட்டேன், உதவி செய்ய வந்தேன், காசு வாங்க வந்தேனா, நீ ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு மன்னிச்சுக்கிட்டு காலில் கும்பிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 4 பேருக்குமே அவங்களுக்கே பயந்து போச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவம் அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். அந்த சம்பவம் நிறையா அது மாதிரி ஒரு பாடி இறந்து போச்சு. கேணிக்குள்ளே பிடியாது போச்சு. இங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு சொன்னாங்கன்னு எடுத்து போனோன்னே அடிச்சுவிட்டேன். என் மகளை ஏன்டா செத்து போக நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு ஓட்டணும் வந்தேன்னு சொல்லி அடிச்சுட்டான் போதையில். அப்புறம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் வேறு வண்டியும் இல்லை, நம்ம வண்டியை தவிர வேறு வண்டி இல்லை. அப்புறம் நானே ஏற்றிட்டு போய் கூட இறக்கிட்டு வந்தேன். புதுக்கோட்டை மாவட்டம் நான் போயிருக்கேன். கொரோனாவுக்கு 2.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். கொரோனாவுக்கு மெட்ராஸ் மட்டும் 75 தடவை, கோயம்புத்தூர் 55 தடவை, திருநெல்வேலி கன்னியாகுமரி 9 தடவை போயிருக்கேன். பாண்டிச்சேரி அடிக்கடி போயிருக்கேன். கொரோனாவில் மட்டும் கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு தாலுக்கா ஆஃபீஸில் எனக்கு கோட்டு சூட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. ப்ளஸ்ஸெல்லாம் அவங்க கொடுத்ததுனால நானே எல்லாம் போய் நகையோடு 10 நகையோடு கொண்டு போய் அடக்கம் பண்ணேன்.
எதுவுமே எடுக்கப்படாதுன்னு சொல்லி கொண்டு அடக்கம் பண்ண சொன்னாங்க. அடக்கம் பண்ணேன். எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். கொரோனாவில் வந்து நான் தவால் செய்து பெரிய போடு முடியாமல் இருந்தேன். அதில் கொரோனாவில் தவால்ச்சிக்கிட்டேன். நான் செஞ்ச புண்ணி டாக்டர் தேர மாட்டேன்னாங்க. அந்த செஞ்ச புண்ணி இறைவனை உயிரை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய இந்த 2வது கொரோனாவுக்கு 50,000 கிலோமீட்டர் தான் ஓடுச்சு. ஆனால் அந்த நேரம் எந்த முதல் கொரோனாவுக்கு எந்த ஊருமே செக் போஸ்ட் இல்லை, எங்கேயுமே டீ காப்பி கிடைக்கல. அங்கே எங்கேயும் நிப்பாட்டி யாராவது ரொட்டி டீ வீட்டுகளில் நிப்பாட்டி டீ காப்பி கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அது மாதிரி சேவை செஞ்சதுனால அந்த வாக்குகள் எனக்கு பழிக்குது. நான் நல்லா இருக்கேன். சூப்பர். தொடர்ந்து இந்த மாதிரி சேவைகள் செய்கிறீங்களையா? இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்றீங்க. ஸோ இதுக்கான செலவுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இந்த பழைய இரும்பு மன்றத்தில் கிடைக்கிற வருமானத்தை டீசல் போட்டு வச்சுக்குவேன். நான் வண்டி வாங்கும்போது முதல்ல டீசல் பெட்ரோல் விலை ₹1.50. நான் வண்டி வாங்கும்போது அப்போ அந்த ₹1.50 பெட்ரோல் போட முடியாமல் ₹2 சூடனை வாங்கி 30 மண்ணெண்ணெய் 5 லிட்டர் வாங்கி இந்த சூடனை போட்டு நச்சு அந்த பெட்ரோல் 5 லிட்டர் வாங்கி சேர்த்து போட்டு உள்ளே ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி விட்டுவேன். அது மாதிரியெல்லாம் இந்த சேவை செஞ்சேன். இல்லை இப்போ இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறபடி ₹1 இன்றைக்கி கிட்டத்தட்ட ₹100 ₹101 தாண்டி பெட்ரோல் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கும் தொடர்ந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தொடர்ந்து அந்த சேவை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, எங்கேயும் நிறுத்தவே இல்லை. இதுவரை வண்டி இடையில் நின்னதே கிடையாது. ஸோ இப்போ என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? இப்போ இவ்வளோ நாள் இந்த சேவைகள் பண்ணிட்டீங்க, இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கீங்க. ஸோ பல விருது நீங்கள் சொல்கிற மாதிரி பல பாராட்டுகள், நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தவங்களுடைய ஒரு முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்குறது தான் எனக்கு சந்தோஷம்லாம் சொன்னீங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன பிளான் இருக்கு? அடுத்த பிளான் வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி முன்னாடி ஒரு 4 பொண்ணை வசூல் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒரு திட்டம் போட்டு மறுபடியும் இல்லாத பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், படிக்க முடியாதவர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து அதே மாதிரி கொடுக்கணும், முதியோர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஏழை எளிய பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 50,000 கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணி விரைவில் அந்த திட்டம் நிறைவேறும். ஓகே. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த பிளானாக வச்சுருக்கீங்க. அதாவது இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு ஆடு, கொஞ்சம் வசதி கொஞ்சம் கம்மியாக உள்ள ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பசுமாடு, பால் கறக்கிற மாடோடு வாங்கி கொடுக்கணும்னு என்ன விரைவில் அந்த திட்டம் செயல்படுத்துகிறேன். இறைவனுடைய ஆண்டவன் கட்டளைப்படி நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். கண்டிப்பாக மக்களும் அது மாதிரி எனக்கு உதவி செய்யணும். இப்போதைக்கு 2 வண்டி ஓடாமல் நிற்குது, பேட்ரி இல்லை, டயர் இல்லை. இப்போ அர்ஜென்டாக ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, டப்புன்னு ஒன்றாக்கா அந்த வண்டி தூக்கி டயர் தூக்கி அதில் மாட்டி விட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் செஞ்ச புண்ணியம் இது 5 பொண்ணு எனக்கு செட்டியார் சமுதாயத்தில் எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. இப்போ எல்லோரும் கடவுளே வாங்கின வாழ்த்துக்கள் சொல்லி வேணுங்கன்னா அவங்களும் போகிற இடம் புதுக்கோட்டை திருச்சி எங்கேயோ போனாலும் காப்பி குடிச்சாக்க காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சவங்க அவங்களாவது இந்த பையில் இன்னைக்கு உள்பட நம்ம அண்ணா அறிவாலயத்தில் நான் ஈரோட்டுக்கார பெரியவர் என்னை பார்த்து டிவியில் பார்த்துட்டு போகிறது, நான் உள்ளே போய் பேசிக்கிட்டு வந்தோடனே டக்குன்னு பையில் வந்து ₹500 வந்து போய் சாப்பிட்டு போங்கன்னாரு. இல்லைங்க ஐயா வேண்டாம்னு, இந்த ₹500 வந்து உங்களுக்கு 5 லட்சம் மாதிரி. போங்க செட்டியார் ரொம்ப சீரியஸாக கிடந்தார். அப்போ ஒரு 4 பேர் 5 பேர் முடியாது தெரியும் அவங்களுக்கு தெரியும். அண்ணன் சீரியஸாக ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்காரு, இவரை போய் எப்படி கூப்பிடுறதுன்னு வந்தாங்க. கூட்டிக்கிட்டு போனா பாடி தூக்கணும்னு. சரி நான் போகிறேன்டி, முடியாதோட போகிறேன் அப்படின்ட்டு போனார். சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி எங்கே கூப்பிட்டாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அவர் என்ன நேரத்தில் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பார், அலைஞ்சிட்டு தான் வர்றாரு அப்படின்னு தூங்குனாலும் எழுப்பிடுவேன். செட்டியாரே சவாரிந்திருக்கு போங்கன்னு சொன்னேன்னா எந்த மாற்றமே சொல்லாமல் எந்திரிச்சு போவார். அது போட்டோம்னு விட்டுறது. நானும் இல்லை, புதுக்கோட்டை மாவட்டத்திலே வண்டி இல்லை. கரம்பக்குடி, கீரமங்கலம், பேராவூரணி, அருந்தாங்கி, புதுக்கோட்டை, கந்தரக்கோட்டை, இந்த இது பூரா நம்ம வண்டி தான். ஒரு பாடி ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினத்தில் கூட இறக்கிட்டு வந்தேன். ஃபோன் பண்ணாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு கீழாத்தூர் கோயில்கிட்ட. ஐயா நான் நாகப்பட்டினம் 2:30 மணிக்குள்ள நிற்கிறேன், நான் வர 2:30 மணி நேரம் ஆகும், 125 கிலோமீட்டரு, 2:30 மணி நேரத்தில் வரேன். மணி 2:30, 5:10 5:00 தான் வருவேன். சம்மதமா? இல்லை வேறு வண்டி எடுத்துக்கு. வேறு வண்டி எங்கேயா இருக்குது செட்டியார, நீ வந்தால் தான் நான் இருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏற்றி கொண்டாந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 5:30க்கு இங்கே அதுக்கிடையில் அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. போலீஸில் 6 மணிக்கு கொண்டாந்து இறக்கிட்டேன். 7 மணிக்கெல்லாம் எம்எல்ஏ காரெல்லாம் நிறைய வந்துருச்சு.
இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்குள்ளே இப்போ காரு நிறைய வீட்டுக்கு வீடு 2 காரு 3 காருன்னு வச்சுருக்காங்க. அப்போ ஏது காரு? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் காரே இல்லை. காரே பார்க்க முடியாது. மோட்டர் சைக்கிள் கிரைண்டரே வரல. வீட்டில் மிக்சி வரல, கிரைண்டர் வரல, காரு வரல. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். அம்மியில் மாவு அரைக்கணும், ஆட்டுக்கல்லில் மாவு அரைக்கணும், அம்மியில் துவை அரைக்கணும். அப்படி இருக்க காலத்தில் எங்கள் வீட்டுக்காரு கண் மூடி கண் திறக்குள்ளே கார் போகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நானே எத்தனை தடவை கோயிலுக்கு போவேன். எங்கள் செட்டியார் அதில் தான் பாடு தூக்கிட்டு போவார். நான் கோயிலுக்கு யதார்த்தமாக போவேன். எங்கள் ஊர் நாடியம்பலை கும்பிட. அது கோயிலில் ஏற்றிக்கிட்டு போகல, கொஞ்ச நேரத்துக்குள்ளே மழை கொட்டுன்னு கொட்டி ரோடே ரொம்ப போச்சு. யதார்த்தமாக அந்த கோயிலுக்குள்ளே வாசல் அப்போ அந்த கோயிலே கட்டலை. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாடியம்பலை கட்டலை. அப்போ அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் யதார்த்தமாக போனேன். கொட்டுன்னு கொட்டுறது. கார்த்திகை மாதம் இவர் அதில் ஏறிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு போகிறாரு. நான் கவலைப்பட்டேன், இப்படி ரோடெல்லாம் தண்ணியாக இருக்கே, எப்படி போகிறாரு அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கின்னு. அவர் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளேயும் போய்த்து கொண்டை விட்டு வந்துடுவார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி போகட்டும். ஆனால் எனக்கு வெக்கமாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கார் பாடி ஏற்றுறாரே, நம்மளை எத்தனை பேர் இப்போ புருஷன் பாடி தூக்குறாங்க அப்படின்னு கேவலமாக நினப்பாங்களே. அதுவும் மனசுக்குள்ளே இருக்குது. ஒரு பையன் வந்து பொழுதுடியெல்லாம் அம்மா வாசை கூட்டிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த பையன் குடுன்னு ஓடி மாடியில் ஏறி குதிச்சுட்டேன். குதிச்சா பிள்ளைக்கு வந்து எதுவுமே இல்லை. கிடக்கிறேன் குப்பரிக்கவே. இது தூக்கி பார்த்துருக்கு பிள்ளைய. ஒன்று உடலையா மேலே பிள்ளைக்கு. உடனே இவருக்கு ஃபோன் பண்ணாங்களாம். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு. அவங்க இல்லாதவங்க தான். மரம் வியாபாரம் அவர், மரம் சீவுறவர். உடனே ஃபோன் பண்ணால் ஒரு நொடிக்குள்ளே வந்து வீட்டில் நின்று இருக்கு வண்டி. அண்ணே என் மயன் விழுந்து மாடியிலேருந்து பொழைக்க வைங்கண்ணே. எங்கேப்பா போகணும்னாரான். பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு எங்கே தான் புதுக்கோட்டை போய்த்தாரான். அது புதுக்கோட்டைக்கே போங்க அப்படின்ட்டுருச்சான். தெரியாத ஆஸ்பத்திரியே போய் பார்த்தாக்கா பிள்ளைக்கு ஒன்றோட இல்லை, நாங்கள் இங்கே சேர்க்கலைன்னு சொன்னாங்களாம். அப்புறம் அந்த அம்மா இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி கொண்டை சேர்த்து புள்ள நல்லா படித்து இப்போ காலேஜ் போகிறேன். இப்போ நல்லா இருக்காப்புல. ஐயா உதவி செஞ்ச எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாமே திரும்ப உங்களுக்கு. ஆனால் வீடு வாசல்ல மக வீட்டில் இருக்கான். இல்லைங்க, எது இருந்தாலும் என்ன, அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு சேவை செஞ்சிருக்காரு. சொத்துன்னு பெரிய சொத்து. ஐயா செஞ்ச சேவைக்கு அது ரொம்ப பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏன் சொத்து சோவா அண்ணன் பேர். ஒரு வளவி கடைக்கு போங்களே, அந்த வளவி கடையில் இருக்கிற அம்மா அவங்க மயன் அண்ணன் பேரை இப்போ செல்லில் பார்த்தோம். அண்ணன் இந்த புகழ் பண்ணி வாங்கியிருக்காரு, அதே போதும். நீங்கள் சொத்து சோத்தை நினைக்காதீங்க, இந்த பேரே போதும் அண்ணன் எடுத்திருக்குது அப்படிம்பாங்க. அது ஒரு கொஞ்சம் தைரியமாக இருக்கு எனக்கு. நீங்கள் கவலையே போடாதீங்க. ஐயா செஞ்ச நல்ல விஷயங்கள் அவர் என்றைக்கும் காப்பாற்றும். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. உங்கள் ஆசீர்வாதம் இன்றைக்கும் எங்களுக்கு வேணும். தொடர்ந்து உங்களுடைய சேவைகளை செய்யுங்க. தொடர்ந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுங்க. நன்றிமா. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.